குக் வித் கோமாளி ஃபைனல் எபிசோடில் பார்த்தீங்கன்னா புகழ் வந்து அப்படியே மணிமேகலை மாதிரியே இமிட்டேட் பண்ணியிருந்தாங்க. இதனால் மணிமேகலையோட ரசிகர்கள்லாம் பயங்கர கடுப்பாக இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு புகழ் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதையும் மேலும் குக் வித் கோமாளி ஃபைனலில் என்னதான்ப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குக் வித் கோமாளி சீசன் 5 மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆகப்பட்டுச்சு. ஆனால் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள குளறுபடியாக போய்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குக் வித் கோமாளி ஃபைனல் எத்தனை பேரை தான்ப்பா ஃபைனல் கொண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே 2 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. அண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரிலையுமே 2 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. அதாவது பூஜாவும் சாலின் ஜோயா அவர்களும் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே 5 பேர் உள்ள வராங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருந்த நிலையில வழக்கம் போல இல்லாம இந்த முறை புதுசா இன்னொரு ஆளையுமே நாங்க ஃபைனலிஸ்டா கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது விடிவி கணேஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு, இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையே, 5 பேர் தானே ஃபைனல்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இந்த முறை கலந்துகிட்டது 8 போட்டியாளர்கள். அதுல 6 பேருக்கு பக்கம் உள்ள ஃபைனலிஸ்டா வந்துட்டாங்கன்னா என்ன கான்செப்ட் இதுனே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேவா அவர்களும் திவ்யா துரைசாமி அவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் வாண்டடா நாங்க வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்திருந்தாலுமே அவங்களையும் ஃபைனல்ஸ்ல உள்ள பிடிச்சி போட்டிருப்பாங்க போல. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சில விஷயங்கள் போகுது. இதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பிரியங்காக்கு ஆதரவாளர்கள் தான் உள்ள இருக்க மாதிரி தெரியுது. இது எப்படியோ இது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கிடையில புகழ் மேல நிறைய வன்மங்கள் தெளிக்கப்பட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா மணிமேகலை மாதிரியே அவர் இமிட்டேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்துச்சு. இதை கவனிச்சுட்டு புகழ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் மணிமேகலை மாதிரி இமிட்டேட் பண்ணணும், அதுவும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணல. இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே அந்த ஷூட் எடுக்கப்பட்டுருச்சு. நானும் ராமரண்ணனும் சேர்ந்து தான் இந்த ஒரு பிளானை போட்டிருந்தோம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் அப்படி பண்ணது தான் அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ வந்துருச்சு. இது தெரியாமல் யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி புகழ் விளக்கம் கொடுத்திருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ பயங்கர வைரலாக போகுது. இதில் பலியாடி யாருன்னா அக்ஷய் கமல் அவர்கள் தான். எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல, உள்ள என்ன பண்ணாருன்னு தெரியல, மறுபடியும் தேவையில்லாமல் கழட்டி விட்டாங்க. இந்த ஒரு சீசனோட இவ்வளவு குளறுபடிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ஊர்மிளா மல்கோத்ரா அவர்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. கமலஹாசன் சாரோட நடிப்பில் வெளிவந்திருந்த இந்தியன் படத்தில் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருந்தவங்க தான் ஊர்மிளா அவர்கள். இதை தொடர்ந்து ஹிந்தியில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 நாயகியா இவங்க ஹிந்தியில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் 2016ஆம் ஆண்டு ரொம்பவே யங்கான ஒரு பையனாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கும் அவங்களுக்கும் 10 வயசு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்போவே இந்த ஒரு கல்யாணம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்துச்சு. அதை தொடர்ந்து 2 பேரும் ஒன்றாவே நல்லபடியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் இவங்க 2 பேத்துக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டு நான் அவரை பிரிய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மல்கோத்ரா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் கோர்ட்டில் டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போகுது. ஆசையாக கல்யாணம் பண்ணவங்க இப்போ ஏன் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விவாதம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.